சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக பிடிவாரண்ட் சற்று முன் அறிவித்த விஜய். சென்னை எம்ஆர்சி நகரில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இல்லத்தை மையமாக கொண்டு பரபரப்பான சூழல் தற்போது நிலவி வருதான். சென்னை மாநகர காவல்துறையினர் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் அங்கு தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கில் முக்கிய தொடர்புடையதாக கருதப்படும் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக்குமாரை கண்டுபிடிக்கும் பணியும் தற்போது தீவிரமாக நடந்து வருதான். செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவரின் இருப்பிடத்தையும் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருவதா தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எந்த நேரத்திலும் இருவரிடமும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற சூழல் உருவாகியிருப்பதால் அரசியல் வட்டாரங்களிலும் இந்த விவகாரம் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடமிருந்து பணம் பெற்று மோசடி செய்ததாக இருந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தான் செந்தில் பாலாஜி முதல் குற்றவாளியாகவும் அவரது சகோதரர் அசோக்குமார் இரண்டாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அமைப்புகளும் பல்வேறு கட்டங்களில் விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நீதிமன்ற காவலில் இருந்த செந்தில் பாலாஜி பின்னர் ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். ஆனால் தற்போது இந்த வழக்கின் சில புதிய அம்சங்கள் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதனால சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த விசாரணையை மீண்டும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் இல்லத்திற்கு சென்றபோது அவர் அங்கு இல்லை என தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து வீட்டில் பணியாற்றி வந்த ஊழியர்களிடம் அதிகாரிகள் நீண்ட நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக அசோக்குமாரின் தற்போதைய இருப்பிடம், வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் சமீபத்திய நகர்வுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் தற்போது பண்ணை இல்லத்தில் தொடர்ந்து தீவிர ஆலோசனை நடத்திட்டு வராங்க. திடீரென அங்கு நுழைந்த போலீஸ் உதயநிதி ஸ்டாலினிடமும் விசாரணை நடத்தியிருக்காங்க. அதை நாம் ஏற்கனவே கடந்த வீடியோவில் பார்த்திருந்தோம். அதற்கும் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு செந்தில் பாலாஜி எங்கு இருக்கிறார் என தெரியாது, அவர் சில நாட்களாக எனக்கு கால் செய்யவே இல்லை என கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி கொண்டுதான் வருகிறார்கள். மேலும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தலைமுறையாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து டிரான்ஸ்ஃபார்மர்கள் மாற்றத்தில் ஊழல் செய்த செந்தில் பாலாஜி, கரூரில் நடந்த அசம்பாவிதத்திற்கும் காரணம் செந்தில் பாலாஜி தான். இப்படி தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. மேலும் அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அமலாக்கத்துறை கடிதம் மூலமாக எழுதியிருந்தார்கள். அதற்கு விஜயும் சம்மதம் தெரிவித்ததாகவும் அதை ஆளுநர் அருளேக்கரிடம் தொடர்ந்து பல்வேறு பக்கங்கள் கொண்ட கடிதத்தை அவரிடம் அனுப்பியிருந்தாராம். அவரும் செந்தில் பாலாஜியை எந்நேரத்திலும் கைது செய்து விசாரணை மேற்கொள்ளலாம் என்று கையெழுத்திட்டு அவரும் ஒப்புதல் அளித்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதைத் தொடர்ந்துதான் மிக தீவிரமாக இறங்கியிருக்கும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என தொடர்ந்து தேடி வருகிறார்கள். மேலும் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகைகள் மற்றும் புதிதாக கிடைத்துள்ள சாட்சிகள் அடிப்படையில் விசாரணை வேகம் பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இதன் காரணமாக இருவரின் நகர்வுகளையும் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக எம்ஆர்சி நகர் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்காம். செந்தில் பாலாஜியின் இல்லத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கை அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் ரொம்பவே அதிகமாயிருக்கு. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் தொடர்பான இந்த வழக்கு மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு வரும் நாட்களில் நடைபெற உள்ள சட்ட நடவடிக்கைகள்
தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை உருவாக்குமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. மேலும் விஜயின் பிடியில் தற்போது 3 முக்கிய அமைச்சர்கள் சிக்கியுள்ளார்கள். ஒருவர் KN நேரு, மற்றொருவர் செந்தில் பாலாஜி, இன்னொருவர் ஏவா வேலு என சொல்லப்படுகிறது. இதனால் 3 பேரும் தற்போது தலைமறைவாக உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 15 அமைச்சர்கள், 15 மாதி அமைச்சர்கள் திமுகவில் ஊழல் கரை படிந்துள்ளதாகவும் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்ட விஜய் உத்தரவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுமே மாஜி அமைச்சர்களிடம் யார் மாட்டிக்கொண்டாலும் சரி, யாரும் யாருடைய பெயரும் கூறக்கூடாது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அல்லது KN நேரு ஸ்டாலினுக்கு எதிராக ஆதாரங்களை அமலாக்கத்துறையுடன் ஒப்படைத்து விட்டால் திமுகவின் எதிர்காலம் அஸ்தமனமாகிவிடும். தொடர்ந்து திமுகவால் இனி எழுந்திருக்கவே முடியாது. உதயநிதி ஸ்டாலினும் சட்டசபையில் எப்படியாவது திமுகவின் மானத்தை காப்பாற்றி விடுவார் என்று பார்த்தால் அவரோ சனாதனம், அது மட்டுமில்லாமல் பொம்மை போலதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதனால் ஸ்டாலினே எப்படியாவது நடைபெறப்போகும் இடைத்தேர்தலில் நின்று எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுத்து சட்டசபைக்குள் சென்றால்தான் திமுகவை காப்பாற்ற முடியும் என்கின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் மூத்த அமைச்சர்கள் திமுகவில் எதிரிகளாகவே செயல்படுகிறார்கள். குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டு திமுகவின் ஒட்டுமொத்த அரசியலையும் அஸ்தமனத்திற்கு பாதையில் சென்று கொண்டு விட்டார்கள். இதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். TR பாலுவுக்கு தான் அந்த பதவியை தர வேண்டும் என கரகோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆனால் துரைமுருகனோ என்னால் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீங்க முடியாது, மேலும் 2027 வரை எனது பதவிக்காலம் உள்ளது, அதனால் என்னால் கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது என போர்க்கொடி தூக்கி விட்டாராம். தொடர்ந்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தற்போது பண்ணை வீட்டில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மாஜி திமுக நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள் இவர்களுக்கு மீதான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாமா, அவர்களை கட்சியிலிருந்து துரத்தி விடலாமா என்கின்ற செய்திகளையும் தற்போது இணையத்தில் வேகமாக உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களை வெறும் ஆலோசகராக வைத்துக்கொண்டு கடைசியில் அவர்களை வைத்தே திமுகவின் வளர்ச்சிக்கான பாதைகளை இளைஞர்களை வைத்து முடிவு செய்து விடலாம் என தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதாம். ஆனால் இனி வரும் காலங்களில் திமுக கடைசியாக விடப்பட்ட டெண்டர்கள் அனைத்தும் விஜயால் கேன்சல் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் டெண்டர் வாங்கிய அனைவரும் போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து திமுகவில் ஊழல் கரை பறந்த அமைச்சர்கள் அனைவரும் விஜயின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. அனைவருக்கு எதிரான ஆதாரங்களையும் தற்போது திரட்டி அமலாக்கத்துறையிடம் ஒப்படைத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒருமுறை டெல்லி சென்று அமித்ஷாவிடம் சந்தித்து முக்கியமான ரகசிய ஆவணங்களை விஜய் கொடுக்க முடிவு செஞ்சிருக்காராம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரியும்.